சேர்த்து வைக்கிற காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அன்பிளான்டா செலவாயிருதா? ஜகாத் கரெக்டா கொடுக்குறீங்களா? ஒரு ஜகாத்துங்கிற பேர்ல சதக்கா கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா கரெக்டான அளவு நேரம் ஆட்களுக்கு கொடுக்காத ஜகாத் கணக்குல வராது. நம்ம மார்க்கத்தோட 5 பில்லர்ல முக்கியமான பில்லர் இந்த ஜகாத். ஜகாத்தோட அடிப்படை 2 இருக்கு, நிசாப், ஹால். நிசாப்ங்கிறது எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கலாமே. உங்ககிட்ட தங்கம் ஒரு 87.48 கிராமுக்கு மேலயோ அல்லது சில்வர் ஒரு 613.48 கிராமுக்கு மேலயோ இருந்தாதான் உங்களுக்கு ஜகாத்துங்கிறது வந்து கடமையாக்கப்படுது. ப்ரோ என்கிட்ட சில்வர் ஆர் கோல்டு எல்லாம் இல்ல, கேஷா ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜகாத் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு சில்வரோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 187 ரூபாய் ஒரு கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 613 கிராமுங்கும் போது தோராயமா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,14,000 சில்லற வரும். உங்ககிட்ட 1,50,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த 1,50,000 ரூபாயில இருந்து 2.5% நீங்க வந்து ஜகாத் கொடுத்தே ஆகணும். ஹால்ங்கிறது ஒரு லூனார் இயரை குறிக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த சர்டைன் அமௌண்ட் ஒரு லூனார் இயர் ஃபுல்லா உங்க கூட இருந்துச்சுன்னா அதை வந்து ஜகாத் கொடுக்கணும். இந்த ஜகாத்தை இந்த 8 பேத்துக்கு கொடுத்தாதான் அந்த ஜகாத்துங்கிற கணக்கே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஏழையான ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மிஸ்கின்ஸுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது இவங்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனா அவங்களோட அத்தியாவசிய செலவுக்கு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களுக்கு நீங்க ஜகாத் கொடுக்கலாம். மூணாவது இந்த ஜகாத்தை கலெக்ட் பண்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஜகாத் கொடுக்கலாம். நாலாவது புதுசா இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகி வந்தவங்களுக்காக நீங்க வந்து ஜகாத் கொடுக்கலாம். அஞ்சாவது இந்த காலத்துல அது இல்ல, பட் என்னன்னா அடிமைகளுக்கும் பிணை கைதிகளையும் விடுவிக்கிறதுக்காக நீங்க அந்த ஜகாத் மணியை யூஸ் பண்ணலாம். ஆறாவது ஒரு நியாயமான ரீசனுக்கு கடன் வாங்கிட்டாரு ஆனா அந்த கடன் அவரால் திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அவங்களுக்கு நீங்க ஜகாத் பண்ணலாம். ஏழாவது அல்லாஹ்வோட பாதைக்காக இந்த மார்க்கத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்க ஜகாத் பண்ணலாம். அண்ட் எட்டாவது நாடு விட்டு நாடு வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு, அவரால் திருப்பி அவர் நாட்டுக்கு போக முடியாம இருக்கிறவங்களுக்கு நீங்க ஜகாத் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஜகாத்தை கரெக்டா பண்ணுங்க. அது உங்களோட வெல்த்தை சேஃப் அண்ட் செக்யூர்டா வைக்கும் அண்ட் உங்களோட இன்மையன் மறுமையும் பிரகாசமா வைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.